இயேசுவில் பிரியமானவர்களே, திருப்பலி முன்னுரையில் நான் சொன்னது போல இன்று ஆண்டின் பொது காலம் 17ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். அந்நாள் சுவக்கின் எங்களுடைய விழாவையும் நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். திருத்தந்தை இந்த நாளை தாத்தா பாட்டிகளுக்காக, முதியோருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாளையும் இந்த நாள் நாம் சிறப்பிக்கிறோம். எனவே தாத்தா பாட்டி என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், இது வெறும் வயது அல்ல, மூப்பு அல்ல, மூத்த வயது அல்ல, பேர பிள்ளைகளை எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாத்தா பாட்டி இவர்களுக்கும் உண்டான நாள். நீங்கள் நடுத்தர வயதாக கூட இருக்கலாம். பேர பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்திருந்தால் இந்த நாள் உங்களுக்கும் உண்டான ஒரு நாள். அதே போல முதியவர்களுக்கும் இந்த நாளை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். எனவே இந்த தாத்தா பாட்டி என்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இன்றைய நாளினுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும், விழாவினுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். நாங்கள் தாத்தா பாட்டி கிடையாது, நாங்கள் ஏன் உங்கள் விஷயம் நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்குது, புரியுது, பரவாயில்ல. நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், வயதை சொல்லலை. தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள் எடுத்திருந்தாலே நீங்கள் தாத்தா பாட்டி தான் அப்படின்னு சொல்லி தான் நான் விஷ் பண்ணேன். ஆனால் ஒருத்தரும் பதில் சொல்ல, எல்லாம் குமரிகளாக, இளைஞர்களாக, வாலிப பிள்ளைகளாக நீங்கள் இருப்பது போல் நான் நினைக்கிறேன். ஆகிய தாத்தா பாட்டியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் விஷ் பண்ணது வாங்கினாலும் சரி, வாங்காமல் இருந்தாலும் சரி, நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நான் 2 பகுதியாக பிரித்து பார்க்க விரும்புகிறேன். முதல் வாசகம் முதல் பகுதியாக, நற்செய்தி வாசகம் 2வது பகுதியாக பிரித்து, இந்த முதல் வாசகம் சொல்லக்கூடிய சில காரியங்கள், நற்செய்தி வாசகம் சொல்லக்கூடிய சில காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு முதல் வாசகம் என்பது 1 அரசர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 7 முதல் 12 முடிய இறை வார்த்தையை வாசிச்சிருக்கோம். ரொம்ப சின்ன ஒரு வாசகம். சாலமோன் மன்னனாக நியமிக்கப்பட்ட பின்னாடி சாலமோன் மன்னன் ஆண்டவரை தொழுவதற்காக கிதியோனுக்கு சொல்லுகிறார். அங்கே சென்று அவர் உறங்குகிறார். அது ஆலயம் அல்ல, இது போல கோவில் கிடையாது, அது ஒரு தொழுகை மேடு. நிறைய இடத்துல தொழுகை மேட்டில் சின்ன சின்ன குன்றில் பழைய பாட்டில் அவர்கள் ஆண்டவரை வழிபட்டார்கள். அப்படியாக சாலமோனும் சொல்லுகிறார். ஏன்னா அது வரைக்கும் ஆண்டவருக்கு கோயில் கட்டலை. தாவீது நினைச்சார் கோயில் கட்டணும்னு சொல்லி, ஆனால் ஆண்டவரை தடுத்துட்டார். நீ எனக்கு கோயில் கட்ட முடியாது, உன்னுடைய மகன் சாலமோன் தான் எனக்கு கோயில் கட்டுவான் அப்படின்னு சொல்லி தாவீது கோயில் கட்ட நினைத்ததை ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். எனவே தாவீது வரையிலும் ஆண்டவருக்கு கோயில் யாரும் கட்டலை. அங்காங்கே இருக்கக்கூடிய தொழுகை மேடுகளில் அவங்க வழிபட்டு வந்தாங்க. இப்போ சாலமோன் அரசனாக மாறிட்டான். அவருக்கு ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக போகிறார். அந்த இரவு அந்த தொழுகை மேட்டில் உறங்குகிறார். ஆண்டவருடைய காட்சி கொடுக்கப்படுகிறார். அவர் கனவுலே வந்து சாலமோனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். சாலமோன் ஒரே ஒரு வரத்தை கேட்கிறார், எனக்கு ஞானம் வேண்டும், விஸ்டம், அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு விஸ்டம் வேண்டும், ஞானம் வேண்டும் என்று கேட்பதற்கு அவர் 2 ரீசன் சொல்கிறார். ஏன் எனக்கு ஞானம் வேண்டும்? ஒன்று, திரளான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் மன்னனாக இருக்கிறேன், அரசனாக இருக்கிறேன். அவர்கள் என்னிடம் நீதி கேட்டு வருகிற போது, வழக்குகள் வரும், மக்களுக்கு சண்டை வரும், அவர்கள் என்னிடம் வருகிற போது அவர்களுக்கு சரியான நீதி கொடுக்கணும். தவறு செய்யாமல், அநீதி செய்யாமல் அந்த வழக்குகளை சரியாக புரிந்து கொண்டு நான் நீதி கொடுக்கணும். அதற்குண்டான விஸ்டம் எனக்கு வேண்டும். 2வது அவர் சொல்லுகிறார், ஏன் எனக்கு விஸ்டம் வேண்டும், ஞானம் வேண்டும்? எனக்கு எது நன்மை எது தீமை அதை பகுத்து ஆயக்கூடிய அந்த ஞானம் வேண்டும். நன்மை போல இருக்கலாம், ஆனால் ஒருவேளை தீமையாக இருக்கலாம்.
தீமை போல நமக்கு தென்படலாம், ஒருவேளை அதுக்குள்ளே நன்மை இருக்கலாம். அதனால் எது நன்மை, எது தீமை, எது நல்லது, எது கெட்டது என்று பகுத்து ஆயக்கூடிய அந்த ஞானம் எனக்கு வேண்டும். இந்த 2 விஷயத்துக்காக எனக்கு ஞானம் வேண்டும் கேட்கிறார். ஒன்று, நீதி வழங்கணும். 2வது, எது நல்லது எது கெட்டது என்று பார்த்து பகுத்து ஆயக்கூடிய அந்த தெளிவு எனக்கு வேண்டும். அதனால் எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று கேட்கிறார். ஆண்டவரும் அவருக்கு அதை கொடுக்கிறார். நீ சரியானதை, எனக்கு விருப்பமானதை, ஆண்டவுக்கு விருப்பமானதை நீ கேட்டதுனால அது நான் உனக்கு கொடுக்குறேன். நீ செல்வத்தை கேட்கல, பணம் அதெல்லாம் கேட்கல. நீ மற்ற நாடுகளையெல்லாம் போய் சண்டை போடுகிற போது எனக்கு அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வெற்றியை கேட்கவில்லை. நீடிய ஆயுள், நான் 100 வயது அதுக்கு மேலே இருக்கணும் என்று நீடிய ஆயுளும் நீ கேட்கல. உடலினுடைய தேவையை கேட்கல, செல்வம் கேட்கவில்லை, வெற்றியை கேட்கவில்லை. நீ தேவையானதை கேட்டிருக்கிறாய், அது ஆண்டவருடைய பார்வை விருப்பமாக இருக்கிறது. எனவே நான் அதை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். இதுதான் முதல் வாசகம். பிரியமானவர்களே, இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன? சாலமோன் அரசனாக பதவியேற்ற வயது, சாலமோனுக்குண்டான வயது 20 வயது. 20 வயதில் அவன் அரசனாக, மன்னனாக பொறுப்பேற்கிறான். எப்படிப்பட்ட சூழல்! தாவீது மன்னன் எல்லா நாடுகளையும் கைப்பற்றி மிகப்பெரிய மாபெரும் ஒரு அரசாங்கத்தை, மாபெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் நிறுவியிருக்கிறார். தாவீது போன இடம்லாம் வெற்றி தான். எல்லா நாடுகளையும் கைப்பற்றி மிகப்பெரிய மாமன்னனாக இருக்கிறார். அப்போது 20 வயது வாலிப பிள்ளை இந்த மக்களையெல்லாம் வழிநடத்த வேண்டும், எவ்வளோ பெரிய நாட்டினுடைய மன்னனாக இருக்க வேண்டும், எவ்வளோ திரளான மக்களுக்கு அவன் நீதி வழங்கணும். ஆனால் அவனுக்கு ஒரு பயம், எப்படி நான் அரசனாக இருப்பது, தாவீதை போல நான் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும், தாவீதை போல எப்படி நான் ஆட்சி செய்ய முடியும், எவ்வளோ பெரிய பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டார் கடவுள், எவ்வளோ பெரிய பொறுப்பில் நான் இருக்கிறேன், ஆனால் நான் சின்ன பையன், எனக்கு என்னுடைய பலவீனம் தெரிகிறது, இந்த நாட்டை ஆள்வதற்குண்டான அந்த ஒரு தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு தெரியுது, நான் எப்படி நடத்த போகிறேனோ என்கின்ற ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு குழப்பம் யாருக்கு இருக்குது? சாலமோனுக்கு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக போகிறான். அப்போது ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும் என சொல்லி. பிரியமானவர்களே, முதல் செய்தி இதுதான். சாலமோன் தனக்கு வரம் வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பாகவே, நான் ஒரு சின்ன பையன், இந்த நாட்டை நான் எப்படி ஆட்சி செய்வேன் என்று எனக்கு தெரியல, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்பதற்கு முன்னாடியே ஆண்டவர் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். என்ன அர்த்தம்? சாலமோன் தன்னுடைய பிரச்சனையை சொல்வதற்கு முன்னாடி, சாலமோன் தன்னுடைய இயலாமையை சொல்வதற்கு முன்னாடி, சாலமோனுக்குள்ளே தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே கூடிய போராட்டத்தை அவரே கடவுள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, அவருடைய துன்பத்தை, அவருடைய தேவையை யார் அறிந்து வைத்திருக்கிறார்? யார்? கடவுள் அறிந்து வைத்திருக்கிறார். அறிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, கடவுளே சாலமோனிடம் என்ன சொல்கிறார்? உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று சொல்கிறார். முதல் செய்தி தான் பிரியமானவர்களே, நம்முடைய சூழலை, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை, நாம் எந்த பிரச்சனையில் இருக்கிறோம் என்பதை கடவுள் அறிந்து கொள்கிறார். கடவுள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். கேட்பது மட்டுமல்ல, அவர் தானாக முன் வந்து கொடுக்கிறார். நிறைய இடத்துல இதுக்குண்டான எடுத்துக்காட்டு பார்க்க முடியும். ஆகார் என்கிற பெண்மணி, அவள் வீட்டை விட்டு விரட்டப்படுகிறாள். சாராள் அவளை வீட்டை விட்டு விரட்டுகிறாள். தன்னுடைய கை குழந்தையோடு ஆகார் பாலைவனத்தில் போய் இருக்கிறாள். ஆகார் தன்னுடைய குழந்தையை அப்படியே போட்டுட்டு, இனிமே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஏன்னா ஒரு பாலைவனத்தில் தனக்குன்னு யாரும் இல்லை, தன் குழந்தைக்குன்னு யாரும் இல்லை, தன்னுடைய தலைவன் ஆபிரகாம் என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டார், இனிமேல் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்ற சூழ்நிலையிலே குழந்தையை போட்டுட்டு கதறுகிறாள், அழுகிறாள். ஆண்டவர்
அவளுடைய துன்பத்தை, அவளுடைய அழுகையை, அவளுடைய சூழ்நிலையை, அவனுடைய கண்டிஷனை பார்க்கிறார். பார்த்து ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்கிறார், குழந்தைக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் ஆகாருடைய சூழ்நிலை அறிந்து கொண்டார். எகிப்திலே இஸ்ராயல் மக்கள் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டார். அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அண்ணா என்கிற பெண்மணி குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லா மக்களினாலும் நகைப்புக்கு உள்ளாக்கப்படுகிறாள். தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிற வருத்தத்தோடு அங்கே வந்து ஜெபிக்கிறாள். அவளுடைய அழுகையை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து அவருடைய சூழலை புரிந்து கொண்டு குழந்தை செல்வம் அடுத்த ஆண்டு உனக்கு இருக்கும் என்று சொல்லி அந்த குழந்தை செல்வத்தை உறுதிப்படுத்துகிறார், குழந்தையை கொடுக்கிறார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக முதல் செய்தி தான் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ள போராட்டங்களை கடவுள் அறிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வருத்தம் என்னென்னா, என் புருஷன் என்னுடைய பிரச்சனையை தெரிஞ்சிக்க மாட்டாரு, என் கணவர் என்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்க மாட்டாரு என்று மனைவிமார்கள். என் பிரச்சனையை என் மனைவி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார், அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டா, என் பிரச்சனையை என் கஷ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டா என்று வருந்தக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே எங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கள் மனசுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த போராட்டத்தை எங்கள் அப்பா அம்மா புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஏங்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் எங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று ஏங்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதுவும் வயதான, இன்னைக்கு தாத்தா பாட்டியுடைய தினத்தை கொண்டாடுகிறோம். வயதான காலத்தில் வருமானம் இல்லாமல், நல்ல உடல் சுகம் இல்லாமல், தாங்கள் நினைத்ததை ஆசைப்பட்டதை செய்ய முடியாமல் வீட்டுக்குள்ளே உங்களை நம்பி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்பி அவங்களுடைய தயவில், அவங்களுடைய கண்காணிப்பில், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தாத்தா பாட்டியர்கள் எங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, என் பையன் என்னை புரிஞ்சிக்கல, என் மகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய பேர பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்கிற ஏங்கக்கூடிய தாத்தா பாட்டியர் இருக்கலாம். இந்த உலகம் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்குது, என் கூட இருக்க என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க, என் கம்பெனியில் வேலை செய்ய என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க, என்னுடைய சூப்பர்வைசர் என்னை புரிஞ்சிக்கல, என்னுடைய எம்டி என்னை புரிஞ்சிக்கல, எங்களுடைய ஹெட்மாஸ்டர் எனக்கு புரிஞ்சிக்கல, எங்களுடைய பிரின்சிபல் எங்களை புரிஞ்சிக்கல என்று வருத்தப்படக்கூடிய டீச்சர்ஸ் இருக்கலாம், அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இருக்கலாம். பிரியமானவர்களே, மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படுகிற நாம், கடவுள் என்னை புரிந்து கொள்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போகிறது. எந்த சூழ்நிலையிலும் என்னை கடவுள் புரிந்து கொள்கிறார், எல்லா சூழ்நிலையும் கடவுளை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொள்வது மட்டுமல்ல, என் சூழலை அறிந்து எனக்கு தேவையான வலிமையை, சக்தியை, வாழக்கூடிய நம்பிக்கையை, தைரியமாக இருக்கக்கூடிய அந்த துணிச்சலை கடவுள் எத்தனை வருஷமாக எனக்கு அவர் தான் கொடுத்துட்டு வந்தார். மனுஷன் கொடுக்காத ஒரு நம்பிக்கையை கடவுள் எனக்கு கொடுத்துட்டு வந்தார். மனுஷன் கொடுக்காத ஒரு தைரியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. இத்தனை ஆண்டு காலமாய் மன போராட்டத்திலே, என்னுடைய குடும்ப போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தபோது மனுஷன்லாம் சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலையில் கடவுளுடைய புண்ணியத்தில் யாரோ ஒருவர் கடவுளுடைய புண்ணியத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் வாழ்வதுக்குண்டான நம்பிக்கையை, அந்த வழியை காமிச்சிருக்காரு என்று கடவுள் என் சூழலை புரிந்து கொண்டு இதுவரையிலும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அவர் என் சூழலை புரிஞ்சுக்கிறாரு, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படியும் என்னை வாழ வைக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கையை நினச்சி நம்ம தைரியமாக வாழ முடியாமல், இவங்க என்னை புரிஞ்சிக்கல, அவங்க என்னை புரிஞ்சிக்கல, என் கஷ்டத்தை அவங்களுக்கு தெரியல, என் பிரச்சனை அவங்களுக்கு தெரியல, என்னுடைய சூழல் அவங்களுக்கு புரியல என்று மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று நாம் ஏக்கத்தில் வாடிக்கொண்டிருக்கிறோம். அதுவே நமக்கு அவநம்பிக்கையாய் மாறிவிடுகிறது. இன்றைக்கி சாலமோனுடைய தேவையை அவன் சொல்லாமலேயே கடவுள் புரிஞ்சுக்கிட்டா. பிரியமானவர்களே, உங்களுடைய தேவையை கடவுள் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவை என்னவென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கடவுளாய் நம்முடைய கடவுள் இருக்கிறார். அப்போ முதல் விஷயம் என்ன? இதை நாம் நம்பணும். அவர் சொல்லுவார், இப்போ அவருக்கு என்னப்பா வாய் இருக்குது, பேசுவார், எதனால் சொல்லிட்டு போவார் பிரசங்கத்தில் அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொன்னதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நாம் இன்னும் மனிதர்களைத்தான் நம்பிக்கொண்டு இருப்போம். இவன் என்னை புரிஞ்சுப்பான், அவன் என்னை புரிஞ்சுப்பான், அந்த ஃபேமிலி என்னை புரிஞ்சுப்பாங்க
அப்படின்னு சொல்லி மனிதர்களை புரிந்து கொள்வார்கள் என்று இந்த ஒரு தேடல் தான், இந்த ஒரு ஏக்கம் தான், இந்த ஒரு வருத்தம் தான், இந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குமே ஒழிய என் தேவன் என்னை புரிந்திருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு இந்த ஆழமான நம்பிக்கை வரவே வராது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சாலமோனை புரிந்து கொண்ட கடவுள் உங்களையும் புரிந்து வைத்திருக்கிறார், என்னையும் புரிந்து வைத்திருக்கிறார். தக்க நேரத்தில் நமக்கு தேவையானதை தவறாமல் அவர் கொடுப்பார். இந்த நம்பிக்கை இன்று நமக்கு வேண்டும். ரெண்டாவது, இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டு சொல்லக்கூடிய அல்லது முதல் வாசகம் சொல்லக்கூடிய ரெண்டாவது செய்தி என்னென்னா, சில சமயத்தில் நம்ம ஆண்டுக்கிட்டே நம்முடைய கூக்குரலை, நம்முடைய வேதனையை, கண்ணீரை எடுத்து சொல்லியும் ஆண்டவர் நம்ம புரிஞ்சிக்கலை என்ற வருத்தம் நமக்கு இருக்குது. என் தேவையை நான் ஆண்டுக்கிட்ட தான் சொன்னேன், மனுஷங்கிட்டலாம் சொல்லலை. நான் மனுஷன்லாம் நம்பலை, மனிதர்களை நம்பலை, நான் ஆண்டவரை தான் நம்பினேன். ஆண்டவரை நம்பி வந்து அவர்கிட்ட தான் நான் புலம்பினேன். ஆனாலும் கூட அவரும் புரிஞ்சிக்கலை என்கின்ற இந்த எண்ணமும் நமக்கு பல சமயத்தில் இருக்குது. ஆமாம், உண்மைதான். ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய வேதனைகளை அவர் புரிஞ்சிக்கலை தான் சில சமயத்தில். ஏன் புரிஞ்சிக்கலை? இன்றைக்கி அந்த ஒரு செய்தியை தான் முதல் வாசகம் சொல்லுது. சாலமோன் கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. சாலமோன் கேட்ட விண்ணப்பம், சாலமோன் கேட்ட வரம் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்துச்சு. சாலமோனுக்கு உகந்ததாய் இல்லை, ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்ததினால் ஆண்டவர் அதை கொடுத்தார். சாலமோன் கேட்ட வரத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. நான் மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நான் நன்மை தீமை அறிந்து மக்களை வழி நடத்தினோம். இதில் அவர் கேட்ட வரத்தில் காமன் குட் இது இருந்துச்சு. மக்களுக்காக நான் நீதி வழங்கணும், மக்களுக்காக மக்களை நல்லது கெட்டதில் நான் நடத்தணும். தனக்கு எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. எனக்கு நீடி ஆயுள் வேண்டும் கேட்கல, எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் கேட்கல, நான் எடுப்பதெல்லாம் எனக்கு வெற்றியை வேண்டும் கேட்கல. இதை ஆண்டவர் சொல்கிறாரு. நீ செல்வத்தை கேட்கல, நீடி ஆயுள் உனக்குன்னு கேட்கல, எதிரிகளெல்லாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று வெற்றியை கேட்கவில்லை. நீ அடுத்தவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும், அடுத்தவர்களின் நன்மை தீமை பகுத்தாய்ந்து அவளை வழி நடத்துன்னு சொல்லி அடுத்தவர்களுக்காக நீ உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டாய், அதனால் உனக்கு இது கொடுக்கப்படும். அது மட்டுமா கொடுத்தாரு? அவன் கேட்டது மட்டுமா கொடுத்தாரு? ஞானத்தை மட்டுமா கொடுத்தாரு? வேற என்ன கொடுத்தாரு? அவர் சொல்றாரு, நீ ஆண்டுக்கு உகந்ததாய் கேட்டதுனால எதையும் கொடுப்பேன், நீ கேட்காத அந்த மூணுத்தையும் கொடுப்பேன். எந்த மூணு? ஆயிலும் கொடுப்பேன், செல்வமும் கொடுப்பேன், வெற்றியும் கொடுப்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகள் நாம் வேண்டுவது சுயநலமாக எனக்கு மட்டுமே, என்னுடைய நலன் மட்டுமே, என்னுடைய விருப்பம் மட்டுமே, என் ஆசை மட்டுமே எனக்கு நிறை வேண்டும் என்று நாம் எப்போதெல்லாம் சுயநலத்தை வைத்து நாம் ஆண்டவரிடம் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கிறோமோ அது சில சமயத்தில் நடக்காமல் போகலாம். எப்போ பார்த்தாலும் உனக்கே கேட்டு நிற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பதற்கு முன்பாக, உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் அடுத்தவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். இதுதான் ரெண்டாவது விஷயம். இப்போது குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பெண்மணி, குழந்தை வரம் இல்லாத ஒரு பெண்மணி எப்படி ஜெபிப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி பெரும்பாலும் ஜெயிப்பாங்க? நீங்கள் என்ன பார்த்து கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறா? சும்மா காமனாக கேட்குறேன். ஒரு குழந்தை வரம் இல்லாத ஒரு பெண்மணி என்னவா எப்படியா ஜெயிப்பாங்க? எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் ஆண்டவரே, ஒரு குழந்தைய கொடுங்க ஆண்டவரே, நான் நேர்த்தி செஞ்சுக்கிறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், இதெல்லாம் நம்ம சொல்லி எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி முதல் வாசகம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு குழந்தை வரம் வேண்டுவதற்கு முன்னாடி உன்னை போல பல பெண்கள், திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் கேள், நீ அவர்களுக்கு கேட்கிற போது நான் உனக்கு கொடுப்பேன். ஊரான் பிள்ளையை ஊற்றி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும், நம்முடைய பழமொழி சொல்லி. நம்ம ஜபத்தில் அடுத்தவர்களை பற்றி நினைப்பதே கிடையாது, அடுத்தவருடைய தேவைகளுக்காக நாம் வேண்டுவது கிடையாது. அதனால்தான் தாயாம் திரு அவை திருப்பலியில் விசுவாசியில் மன்றாட்டு அப்படி ஒன்று வச்சிருக்கு. இந்த பூசை ஃபுல்லாக உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க, காமன் குட், நல்லதுக்காக, பிறருக்காக, அடுத்தவர்களுக்காக ஜெபிங்க என்று சொல்லி தான் விசுவாசியின் மன்றாட்டு ஒன்று வச்சிருக்கு. திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம், அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெரியமானவர்களே,
உங்களுடைய ஜெபங்கள் எப்போ கேட்கப்படும், உங்களுடைய ஜெபங்கள் எப்போ வல்லமையுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஜெபங்கள் நீங்கள் கேட்கிற போது எப்போ பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் அடுத்தவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அல்லது காமன் குட் நல்லதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நன்மைகள் நடக்க வேண்டும் என்று ஜெபம் செய்து பாருங்கள். அடுத்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் ஜெபம் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் நம்ம அது பண்ணுறது கிடையாது. நமக்கு மட்டும் நாம் ஜெபித்து கொண்டு போகிறோம். அப்போ முதல் வாசம் நமக்கு சொல்லிக் கொடுக்க செய்தி, நம்முடைய பிரச்சனையை ஆண்டவர் அறிகிறார், அது உதவி செய்ய வருகிறார். வித் த கண்டிஷன், நீ உனக்காக மட்டும் ஜெபம் பண்ணாத, நீங்கள் அடுத்தவர்களுக்காகவும் அடுத்தவர்களுடைய நலனுக்காக ஜெபம் பண்ணிவாறு கடவுள் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார். இதை முதல் வாசம் சொல்லுகிற செய்தி. நற்செய்தி வாசகத்தில் 3 ஓமைகள் சொல்லப்படுகிறது. நான் குறுகிய வாசகத்தை படித்தேன். அதில் 2 ஓமை வருது. ஒன்று புதையல், இன்னொன்று முத்து. இது 2த்தையும் ஒருத்தன் தேடிட்டு போகிறான். ஒருவன் புதையலை தேடி போகிறான், புதையலை கண்டுபிடிக்கிறான். அந்த புதையல் தனக்கு வேண்டும் என்பதற்காக அந்த நிலத்தை அவன் வாங்கி கொள்கிறான். இன்னொருவன் முத்தை தேடி போகிறான். நல்ல முத்து கண்டுபிடித்தவுடன் அது தனக்குள்ளதெல்லாம் விற்று அந்த முத்தை வாங்கி கொள்கிறான். இது 2 நற்செய்தியை படித்தோம். கீழே இன்னொரு ஓமையும் வருகிறது. அது நீளமான வாசகத்தில் வரும். அதில் ஒரு மீனவன் மீன் பிடிக்க போகிறான், வலைகளை விரிக்கிறான், மீன்கள் பிடிப்படுகிறது, அது கரைக்கு எடுத்து கொண்டு வருகிறான். நல்ல மீன்களையெல்லாம் அவன் வைத்து கொள்கிறான், கெட்ட மீன்களையெல்லாம் அவன் தூர எரிந்து விடுகிறான். இது 3வது கதை. இன்றைக்கி வாசகத்தில் வந்த 3வது ஓமை அது. பெரும்பாலும் இந்த 3 ஓமைகளை ஆண்டவர் இறை அரசுக்கு ஒப்பிடுகிறார். இறை அரசு இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு ஒப்பாகும். ஒருவன் முத்தை தேடி போவது போல நாம் இறை அரசை தேடி போக வேண்டும். ஒருவன் நல்ல புதையலை தேடி செல்வது போல நாம் இறை அரசை தேடி போக வேண்டும். ஒருவன் நல்ல மீன்களை எடுத்துக்கொண்டது போல நாம் இறை அரசை எடுத்துக்கொள்ள வேண்டும். வழக்கமாக நாம் இப்படி தான் யோசிப்போம் இந்த வாசகத்தை, இல்லையா? நாம் தேடுபவராக இருக்கிறோம். நாம் தேடுவது என்னவாக இருக்கிறது? விண்ணரசாக இருக்கிறது. நல்ல முத்து விண்ணரசு, நல்ல புதையல் விண்ணரசு, நல்ல மீன்கள் விண்ணரசு. இதை 3த்தையும் நாம் தேடிக்கிட்டு போகணும். அப்படி தான் இந்த வாசகத்தை நாம் நினைக்கணும். தேடுபவது நாம், முத்து புதையல் நல்ல மீன்கள் யாராக இருக்குது? எதுவாக இருக்குது? விண்ணரசாக இருக்குது. அப்படின்னு நாம் இந்த வாசகத்தை எப்போதுமே பார்ப்பது உண்டு. கரெக்டு தான். கொஞ்சம் வேறு மாதிரி யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இறையரசு, முத்து, புதையல், நல்ல மீன்கள், இறையரசு அப்படி தூக்கிட்டு நல்ல முத்து நீங்கள் நான், நல்ல புதையல் நீங்கள் நான், நல்ல மீன்கள் நீங்கள் நான். அப்போது நாம் தான் முத்து, நாம் தான் புதையல், நாம் தான் நல்ல மீன்கள். இதை தேடி வர்றது யார்? இதை தேடி வருவது யார்? நல்ல முத்து எனக்கு வேணும், நல்ல புதையல் எனக்கு வேணும், நல்ல மீன்கள் எனக்கு வேணும் என்று தேடி வருவது யார் அப்படின்னா இயேசு. இந்த தேடி வந்தவன் என்ன பண்ணான்? நல்ல புதையலை வாங்கிறதுக்கு எல்லாவற்றையும் விற்று விட்டான். நல்ல முத்தை வாங்குவதற்கு தனக்குள்ளதெல்லாம் விற்று விட்டான். நல்ல மீன்களை எடுத்துக்கொண்டு தேவையில்லை மீன்களெல்லாம் தூக்கி போட்டான். அப்போ பெஸ்ட்டான ஒன்றை அவன் எடுத்துக்கொள்வதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு இல்லாத, மிக சிறந்தது இல்லாத ஒன்றையெல்லாம் கொடுத்துட்டு இந்த நல்ல முத்தை வாங்கிட்டான். அப்படியே கொஞ்சம் இயேசுவுக்கு நமக்கும் ஒப்பிட்டு பார்ப்போம். பிரியமானவர்களே, நான் நல்ல முத்தாக, நீங்கள் நல்ல முத்தாக, நல்ல புதையலாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்த ஆண்டவர் இயேசு தனக்கு உள்ளதையெல்லாம் விற்றுவிட்டார் என்று சொல்கிற போது, நமக்காக அவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார் அவர் சொல்கிற போது, இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா, அவர் செல்வராக இருந்தும் அவர் ஏழையானார். நாம் பேதுரு திருமுகத்தில் பார்க்க, அவர் செல்வராக இருந்தும் ஏழையானார். எப்படி? கடவுள் தன்மையில் இருந்த அவர் நம்மை மீட்பதற்காக அவர் கடவுள் தன்மையை விட்டுட்டார். இறைமகன் என்பதை விட்டுட்டார். அவர் விண்ணகத்தில் அதையும் விட்டுட்டார். ஒரு மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதுவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தார். ஏழையாகவே வாழ்ந்தார். நம்மை மீட்பதற்காக சிலுவையை சுமந்தார். நமக்கு மீட்பை கொடுப்பதற்காக தன்னுடைய உயிரை துறந்தார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டார். நீங்கள் தான் நல்ல முத்து, நீங்கள் தான் நல்ல புதையல், நீங்கள் தான் நல்ல மீன்கள் எடுத்துக்கொண்டார். அவர் நம்மை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக எடுத்துக்கொள்வதற்கு அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டார், எல்லாத்தையும் தொடர்ந்துட்டார். பிரியமானவர்களே,
கடவுள் அந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார். நாம் நல்ல முத்துக்களாக, புதையலாக, நல்ல மீன்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து, விலை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ அந்த அளவுக்கு கடவுள் தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார் அப்படின்னா, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கடவுளுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம்? கடவுளுக்கு நாம் எப்படி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம்? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் த லவ் ஆஃப் காட்? ஆண்டோடைய அன்புக்கு நீங்களும் நானும் சொல்லக்கூடிய பதில் என்ன? உயிரை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார், உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் அந்த அன்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அவருடைய மேலான அன்புக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இதுதான் என்னுடைய நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஒருவேளை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், நான் நல்ல முத்தாக இல்லாமல், நல்ல புதையலாக இல்லாமல், நான் நல்ல மீனாக இல்லாமல் இருந்தால், கடைசியில் இன்றைய வாசம் சொல்லுது, நல்ல மீன்களோடு இருந்த கெட்ட மீன்களை அவர் என்ன பண்ணார்? படிக்கலை, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். கோடியில் போட்டாரா, இல்லை எங்கே போட்டார்? வெளியேனா எங்கே? பெரியமானே, கடலில் வீசவில்லை. கடலை வீசலை, அது வெளியே தான் வீசினார். திருப்பி கடலை வீசினா என்ன ஆகும்? அது வாழும், அது பொழைச்சிக்கும். அவர் தண்ணியில் போடல, தலையில் தான் போட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? there will not be no life, வாழ்வு இருக்காது. பிரியமானவர்களே, கடவுள் என்னை அன்பு செய்கிறாரு. அந்த அன்புக்கு நான் பதில் சொல்லாமல் நான் ஊதாரித்தனமாக இருக்கிறேன், நான் என் மனம் போன போக்கில் பாவத்தில் வாழ்கிறேன் என்றால், நாம் கெட்ட மீன்களாக தூக்கி எறியப்படுவோம், வாழ்வை இழப்போம். அவர் நம்ம சாகடிக்கலாம் மாட்டார், தூக்கி போடுவார், அவ்வளோதான். நாமவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இழந்து விடுவோம், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி போயிடும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருமானம் தானாகவே போகும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வளமை தானாகவே போகும். ஆக இன்றைக்கு நாம் கெட்ட மீன்களாக அல்ல, நல்ல மீன்களாக, பயன்படுகிறவர்களாக நாம் வாழ திருப்பலியில் வேண்டுவோம்.